இன்று தமிழ்நாடு உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் 15 அக்டோபர் 2025. பச்சை மிளகாய் ஒரு கிலோ 47 ரூபாய் வரையினும், பீட்ரூட் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக 23 ரூபாய்க்கும் அதிகபட்சமா 44 ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கு. உருளைக்கிழங்கு ஒரு கிலோ 43 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 38 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பெரிய வெங்காயம் ஒரு கிலோ 38 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 35 ரூபாய் வரை விற்பனையாயிருக்கு. சின்ன வெங்காயம் ஒரு கிலோ 43 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 47 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிருக்கு. தக்காளி நல்ல ஒரு மீடியமான தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 45 ரூபாய் வரையிலும், அதுவே பெரிய தக்காளி ஒரு கிலோ 34 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 57 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிருக்கு. நெல்லிக்காய் ஒரு கிலோ 88 ரூபாய். அதே போல காட்டு நெல்லிக்காய் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமா ஒரு கிலோ 50 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 65 ரூபாய் வரையிலும். சிறிய மக்காச்சோளம் ஒரு கிலோ 45 ரூபாய் வரையிலும், மீடியமான மக்காச்சோளம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 45 முதல் 78 ரூபாய் வரையிலும் விற்பனையாகிருக்கு. வாழைப்பூ ஒன்று பாத்தீங்கன்னா 15 ரூபாய்க்கும், அதே போல வாழைக்காய் ஒரு சீப்பு 35 வரையிலும், அதிகபட்சமா 57 வரைக்கும் விற்பனையாகியிருக்கிறது. பட்டர் பீன்ஸ் ஒரு கிலோ 55 ரூபாய் வரையிலும், அவரைக்காய் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 36 ரூபாய் வரையிலும், அதே போல பட்டை அவரைக்காய் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு கிலோ 47 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கு. குடைமிளகாய் ஒரு கிலோ 28 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 57 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கு. சிவப்பு குடைமிளகாய் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 23 ரூபாய்க்கும், அதுவே பச்சை குடைமிளகாய் குறைந்தபட்சமா 38 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 45 ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கிறது. மற்றும் கோழி அவரை பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 47 ரூபாய் வரையிலும், பச்சை பட்டாணி ஒரு கிலோ 45 ரூபாய்க்கும் அதிகமாகவும், கேரட் ஒரு கிலோ 25 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. காலிஃப்ளவர் ஒரு கிலோ 55 ரூபாய் வரை விற்பனையாகியிருக்கு. கசப்பான பாகற்காய் ஒரு கிலோ பாத்தீங்கன்னா 24 ரூபாய் வரையிலும், சுரைக்காய் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 28 ரூபாய் வரையிலும், நீண்ட சுரைக்காய் குறைந்தபட்சமா ஒரு கிலோ 34 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 45 ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கிறது. முட்டைக்கோஸ் ஒரு கிலோ 37 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கு. தேங்காய் ஒரு கிலோ 66 ரூபாய்க்கும், கொப்பரை தேங்காய் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமா 26 ரூபாய்க்கும், அதுவே பெரிய தேங்காய் ஒரு கிலோ 67 ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கிறது. வெள்ளரிக்காய் ஒரு கிலோ 45 ரூபாய் வரையிலும், வெள்ளரி பழம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமா 38 வரைக்கும் விற்பனையாகியிருக்கிறது. அதே போல பச்சை கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 44 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கு. மற்றும் உஜாலா கத்திரிக்காயும் 35 ரூபாய் வரைக்கும், முள்ளு கத்திரிக்காய் 35 ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கிறது. சேனைக்கிழங்கு ஒரு கிலோ 36 ரூபாய்க்கும், பீன்ஸ் ஒரு கிலோ 35 ரூபாய்க்கும், இஞ்சி ஒரு கிலோ 112 ரூபாய் வரையிலும், அதே போல அதிகபட்சமா 85 ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கிறது. கொத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 34 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியுள்ளது. முருங்கைக்காய் ஒரு கிலோ 33 ரூபாய் வரையிலும், அதுவே ஒரு கட்டு பாத்தீங்கன்னா ஒரு கட்டு 36 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 45 ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கிறது. மாங்காய் ஒரு கிலோ 55 ரூபாய் வரையிலும், அதே போல குண்டு மாங்காய் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 73 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கு. வெண்டைக்காய் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 14 ரூபாய் வரை, பெங்களூர் தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 46 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 62 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கிறது. நூக்கல் ஒரு கிலோ 48 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கிறது. பூசணி ஒரு கிலோ 45 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 50 ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கிறது. கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 55 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 44 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கு. பெரிய கத்திரிக்காய் நல்லா சொத்தை இல்லாம இருந்துச்சுன்னா ஒரு கிலோ 53 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுதுங்க. முள்ளங்கி நல்லா வேர் இல்லாம நார்மலா இருந்துச்சுன்னா ஒரு கிலோ 24 ரூபாய்க்கும், சிலருக்கு அதிகபட்சமா 67 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கிறது. வெள்ளை வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 68 ரூபாய்க்கும், அதுவே உதிரி பெரிய வெங்காயம் 98 ரூபாய் வரையிலும் அதிகபட்சமா விற்பனையாகியிருக்கிறது. பூண்டு ஒரு கிலோ 545 ரூபாய்க்கும், அதே போல உதிரி பூண்டு பாத்தீங்கன்னா அதிக அளவில் 540 வரைக்கும் விற்பனையாகியிருக்கிறது. நல்ல நீண்ட புடலங்காய் பாத்தீங்கன்னா 55 ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கு. இனிப்பு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ 55 ரூபாய் வரையிலும், சிறிய பூண்டு ஒரு கிலோ 119 ரூபாய், உதிரி பூண்டு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 243 வரைக்கும் விற்பனையாகியிருக்கு. டபுள் பீன்ஸ் ஒரு கிலோ 146 ரூபாய், சிறிய கரணைக்கிழங்கு ஒரு கிலோ 27 ரூபாய், சேப்பங்கிழங்கு ஒரு கிலோ 38 ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கிறது. பீர்க்கங்காய் ஒரு கிலோ 48 ரூபாய் வரையிலும், சௌச்சௌ பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 47 ரூபாய் வரையிலும், வாழைத்தண்டு ஒன்று பாத்தீங்கன்னா 24 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 28 ரூபாய் வரையிலும், கோவைக்காய் ஒரு கிலோ 15 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ 33 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு அதே போல 57 ரூபாய்க்கும், சேப்பங்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்சமா 46 ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கிறது.